السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إني أريد أن أنكحك إحدى ابنتي هاتين على أن تعجرني 8 حجج. صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: ما استفاد المؤمن بعد تقوى الله خيرا له من زوجة صالحة، أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் வாழ்வை அணுகும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக உலக முஸ்லீம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அடியார்களே, இன்றைக்கி உலகத்தினுடைய மனிதனுடைய மனம், சிந்தனை எல்லாமும் ஒரு வகையான மாற்றமும் கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஓடுற மாதிரி நாம் சொல்லுவோம். இல்லை, இன்றைக்கி கொடுத்தாலும் கூட கணக்கு பார்த்து கொடுக்குறான். எதை செய்தாலும் கூட மனிதன் இவனுக்கு செய்யணுமா இல்லையான மாதிரி எதையுமே வியாபார சிந்தனையோடு பார்க்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி மனிதனுடைய சிந்தனை மாறி போச்சு. இபாதத்திற்காக வேண்டி அல்லாஹ்க்காக வணங்கணும் அப்படின்னு நினச்சாலும் கூட அல்லாஹ் நமக்கு என்ன தந்திருக்கிறான், வணங்கணுமா இல்லையான்னு யோசிக்கிற அளவிற்கு. ஏன்னா திடீர்னு கேட்குறாங்களே இல்லையா, அல்லாஹ் என்ன தந்துட்டா அப்படி நான் ஏன் வணங்கணும் அப்படின்னு கேட்குற மாதிரி எல்லா இடங்களிலும் இன்றைக்கி வியாபாரத்தினுடைய சிந்தனை மாதிரி எதை கொடுத்தால் எதை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு சிந்தனை. அது பெற்றோருக்கு செய்ய வேண்டிய உபகாரமாக இருந்தாலும் சரி, அல்லது நமக்கு தெரிந்தவர்களுக்கு செய்கிற உபகாரமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு வியாபாரத்தினுடைய கணக்கு மாதிரி என்ன கொடுத்தா என்ன எடுக்கலாம், எவ்வளோ லாபம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற ஒரு சிந்தனை வந்துருச்சு. இன்றைக்கி தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட இந்த ஓரிரு மாதங்களாக அதிகமாக நான் பார்க்குற ஒரு இடம் என்னென்னா, நிறைய திருமணத்திற்கு பின்னால் வருகிற பாதிப்புகளில் வரதட்சணையினால் ஏற்படுகிற பாதிப்பு, அதன் மூலமாக ஏற்படுகிற உயிரிழப்புகள் தொடர்ந்து நாம் செய்தித்தாள்கள் வழியாக நாம் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா அதுவும் இன்றைக்கி அப்படி தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிக்காஹ் குறித்து அவ்வளோ அழகான வார்த்தைகளை அல்லாஹ் பயன்படுத்துவான். லிதஸ்குன இலைஹா, அல்லாஹ் சொல்கிற வார்த்தை, திருமணத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு மன நிம்மதி, வாழ்வினுடைய பெரிய ஒரு சந்தோஷத்தை திருமணத்தை வச்சிருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இன்றைக்கி மனித உலகம் இன்றைக்கி எல்லாத்தையும் வியாபாரமாக பார்க்குற ஒரு சூழலில் திருமணம் செய்கிற பொழுது கூட என்ன போட்டால் என்ன கிடைக்கும் என்பது மாதிரி ஆண் புறத்திலிருந்தும் அப்படி தான், மாப்பிள்ளையின் புறத்திலும் அப்படி தான் இருக்கிறாங்க, பெண் புறத்திலிருந்து அப்படி தான் இருக்கிறாங்க. எதை கொடுக்கலாம் எதை எடுக்கலாம்ங்கிற மாதிரி உண்டான ஒரு சூழலில் இன்றைக்கி வரதட்சணையினுடைய ருத்ர தாண்டவங்கள் நிறைய இன்றைக்கி சமுதாயத்தில் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்குது. நாம் கொஞ்சம் குர்ஆனுடைய சிந்தனைகளோடு திருமணத்தினுடைய சூழல் நாம் யோசித்து பார்க்கணும். தமிழில் சொல்லுவாங்க இல்லை, திருமணம் என்பது 1000 காலத்தினுடைய பயிர் அப்படிம்பாங்க. அந்த வார்த்தை எப்படி ஒரு பயிரை பயிரிட்டால் ஒரு 6 மாதத்தில், ஒரு 8 மாதத்தில், ஒரு வருஷத்தில் லாபம் எடுக்க முடியுதோ அது மாதிரி திருமணத்தை நீங்கள் நினைக்காதீங்க அப்படிங்கிறதுக்கு தமிழர்கள் கற்றுத்தந்த ஒரு வார்த்தை. திருமணம் 1000 காலத்து பயிர் அப்படின்னா என்ன?
ஆயிரங்காலத்து பயிர் 6 மாசத்துல லாபம் கிடைக்கிற மாதிரி திருமணத்தின் மூலமாக எதையும் நீங்கள் லாபமாக எதிர்பார்க்காதீங்க. அந்த திருமணங்கள் அது அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கற்றுத்தர வேண்டும். திருமணம் என்றால் அதில் ஏற்ற இறக்கம் இருக்கும். அதில் நாம் விட்டு கொடுத்து போக வேண்டும், அனுசரித்து போக வேண்டும். அடுத்த தலைமுறைகள் நாம் இவர்கள் மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு நீங்கள் வாழுங்கள் என்கிற ஒரு அர்த்தம் போது இந்த மாதிரி தமிழ் சொன்ன வார்த்தை தான் திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் அப்படிங்கிற வார்த்தை. அப்படின்னா அடுத்த தலைமை நம்ம சொல்லுவோம் இல்லையா, எங்கள் தாத்தா தாத்தியெல்லாம் அவங்க கல்யாணம் முடிஞ்ச நாள்லேருந்து எவ்வளோ பார்த்துருக்குறாங்க, ஆனால் எதுலேயுமே அவங்க விட்டு கொடுத்து போனதே இல்லை. சில பேர் சொல்லுவாங்க அவங்கெல்லாம் புதுசு முன்னாடி பிரிஞ்சு நான் பார்த்ததே இல்லை. இன்றைக்கெல்லாம் மாதத்துக்கு 2 நாள் இல்லை வாரத்துக்கு 2 நாள் அம்மா வீட்டில் போய் உட்கார மாதிரி உண்டான சூழலை தான் எல்லா குடும்பத்தையும் பார்க்குறோம். என்னங்க சின்ன சண்டை அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா, இவர் சின்ன சண்டை நான் போக சொல்லிட்டேன், ஒன்று இவர் போக சொல்கிறது இல்லைன்னா அந்த அம்மாவை கிளம்பி போகிறது. இப்படித்தான் பல சூழல் இருக்கிற சூழல்களில் பல குடும்பங்களுடைய சூழல் இப்படி ஓடுற இடத்துல திருமணம் குறித்து அல்லாஹும் ரசூலும் பேசி தருகிற கற்றுத்தருகிற வார்த்தைகள் இன்னைக்கு அவைகளை நாம் இழந்து விட்டதினால்தான் இதையும் ஒரு வியாபாரத்தின் நோக்கோடு வரதட்சணை இன்னைக்கு எல்லா சமூகத்திலும் ஒரு பெரும் ஒரு நோயாய் பரவி வருகிற ஒரு சூழல்ல இஸ்லாமிய குடும்பங்களிலும் அது ஒரு நோயாகவே பரவி வருகிறது. ஏன்னா வரதட்சணை வாங்கல அப்படின்னா அது ஒரு கௌரவ குறைச்சலாக நினைக்கிற அளவுக்கு நீங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கார மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் உண்மை. வரதட்சணை வாங்கலைன்னா என் பிள்ளைய படிக்க வச்சு என்னங்க பிரயோஜனம் கேட்குறது. அன்றைக்கெல்லாம் ஒரு காலம் இருந்தது, மாப்பிள்ளை வீட்டுக்கு பெண் வீட்டுக்கு தகவல் சொல்லி போனால் தகவல் சொல்லி போகிற பொழுது மாப்பிள்ளையா என்ன படிச்சிருக்கிறார், எப்படி இருப்பார், என்ன நிறமாக இருப்பார், நல்ல குணமா அப்படின்லாம் கேட்ட காலம் போய் இன்றைக்கி மாப்பிள்ளையோ பெண்ணோ புரோக்கர் கேட்டு போகும்பொழுது என்ன எதிர்பார்க்குறீங்க, நான் என்ன சொல்லட்டும், அடுத்த வார்த்தை தானே வருது. என்ன படிச்சிருக்கிறார், படிப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன எதிர்பார்க்குறீங்க, நாங்கள் என்ன சொல்லட்டும். இந்த ஒரு சூழலில் நாம் நிற்கிற பொழுதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமணம் குறித்து நமக்கு அல்லாஹ் கற்றுத்தருகிற நிறைய வார்த்தைகள் உண்டு. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அழகாக சொல்வார்கள் அல்லவா, திருமணம் அது எனது வழிமுறை என்றார் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமணம் அது எனது வழிமுறை, உலகத்தில் வாழ்ந்த எல்லா நபிமார்களுடைய வழிமுறை என்றார் நபிகள் பெருமானா. வசுனனில் முர்சலீன், என் முன்னால் வாழ்ந்து காட்டி அத்துணை நபிமார்களுடைய வழிமுறை என்றார் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ திருமணம் குறித்து உண்டான சிந்தனை வருகிற பொழுது நமக்கு மார்க்கம் கற்றுத்தருகிறது, இது ஒரு வாழ்வியல் வழிகாட்டியாய் வாழ்ந்த நபிமார்கள் செய்திருக்கிற ஒரு சுன்னத்தை நாம் கடைபிடிக்க இருக்கிறோம் என்கிற ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் வெறும் கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல, பெண் பார்க்க போகிற ஆண் பெண்ணுக்கு மட்டுமல்ல, பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிற பெற்றோருக்கும் வர வேண்டும். அந்த நபிமார்களுடைய சுன்னத்தை நாம் கடைபிடிக்கிற பொழுது அவர்கள் வாழ்ந்த வாழ்வினுடைய ஒற்றுமை போன்று என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை அமைய வேண்டும். இவர்கள் மூலமாய் குர்ஆன் சொல்லித் தருவது மாதிரி லிதஸ்குன இலைஹா என்கிற அந்த மன நிம்மதி கிடைக்குமா, இவர்கள் மூலமாய் அடுத்து வருகிற சந்ததிகள் சுத்தமான சந்ததிகளாக, எல்லா விதமான அழுக்குகளிலிருந்தும் பரிசுத்தமானவர்களாக, நல்ல ஒழுக்கமுடைய தம்பதிகளாக வருவார்களா என்பதை யோசிப்பதை தான் குர்ஆன் அற்புதமாய் கற்றுத்தருகிறது திருமணத்தை பற்றி யோசிக்கிற பொழுது. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பெண் அழகுக்காக மனம் முடிக்கப்படுகிறாள், அவருடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக மனம் முடிக்கப்படுகிறாள், பொருளாதாரத்திற்காக மனம் முடிக்கப்படுகிறாள், தீனுக்காக மனம் முடிக்கப்படுகிறாள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவருடைய அழகுக்காக மனம் முடிக்கப்படுகிறாள், நீங்கள் தீனை பற்றி பிடித்துக் கொள்கிற ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை திருமணம் என்கிறது நமக்கு வர வேண்டியது அடுத்த தலைமுறைகளை ஒழுக்கமாய் வார்த்தெடுப்பதற்கு மார்க்கம் தந்திருக்கிற அற்புதமான ஒரு வழிமுறை தான் திருமணம் என்பதை இந்த சமூகம் யோசிக்க மறந்ததினால்தான் இன்னைக்கு திருமணம் என்ற உடனேயே நமக்கு பேச்சுக்கு வர்றது, எங்கே எவ்வளோ பெரிய மண்டபம் பார்க்கலாம், நீங்கள் எத்தனை பேர் வர சொல்வீங்க, நாங்கள் இதெல்லாம் நடக்கலாம், தப்பு கிடையாது. அங்கே எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு இன்னைக்கு அப்படி தான் ஆகிப்போச்சு. பெண்ணுக்கு வயசு கூடன்னா கூட ஒரு 10 பவுன் சேர்த்து போடுங்க, என் பையனை கேட்ட வச்சுக்கிறேன், அவனுக்கு பிடிச்சிருக்குதோ இல்லையோ, அவன் விரும்புகிறானோ இல்லையோ அதெல்லாம் தேவையில்லை, 10 பவுனை சேர்த்து போடுங்க, என் பையன் நான் மனசை மாற்றிக்கிறேன். இது மனசை மாற்ற வேண்டிய வேலையா? அல்லாஹ் இயற்கையாகவே ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு ஈர்ப்பை கொடுத்திருக்கிற இடத்துல அந்த ஈர்ப்பு தானாகவே நடைபெற வேண்டும். பெண் பார்க்க போகிறார்கள் என்று சொல்கிற பொழுதே ஒரு ஆணுடைய முகத்திலும் அவனுடைய உள்ளத்திலும் தெரிகிற அந்த ஈர்ப்பும் சந்தோஷமும் முதல் முறையாய் அவனுடைய போட்டோ காமிக்கப்படுதுன்னா அதை பார்க்கிற பொழுது இவனுடைய முகத்தில் தெரிகிற அந்த ஒரு மாற்றமும் அந்த நேரத்தை அவன் நினைப்பான், அல்லாட்ட இவளை கொண்டு அல்லாஹ் என் சந்ததியை பாதுகாப்பதற்கு நான் வழியை தர வேண்டும் என்று நினைக்கிற
ஒரு நல்ல ஒரு சுத்தமான எண்ணத்திற்குண்டான அடிப்படையில் தான் இந்த திருமணம் பேசுகிற அடிப்படைகள். நீங்களாம் காலம் மாறி போய் எல்லாமே பெற்றவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களே பார்த்து முடிச்சிடுறாங்க. நான் பார்த்துட்டேன், இந்த தெருவில் இந்த வீட்டில் பொண்ணு இருக்க போய் பாருங்கன்னு கேட்குற அளவுக்குள்ள இன்னைக்கு பிள்ளைங்க மாறிட்டு வர்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்காவது பெற்றவங்களும் சொல்றாங்க, ஒரு காலங்கள் திருமணமே முடிச்சுட்டு வந்து நின்றுவாங்க போல இருக்கு. பிள்ளைகளுடைய அவசரங்களும் அவருடைய தடமாறி போகிற வாழ்க்கையினுடைய சூழல்களும். ஆனால் மார்க்கம் கற்றுத்தருகிற அற்புதமான பாடங்கள் உண்டு திருமணம் குறித்து யோசிக்குகிற பொழுது. திருமணத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமாய் மார்க்கம் அழகாய் சொல்லி தருகிறது அல்லவா? திருமணத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாவற்றையும் கடமையை அவன் ஒரு வார்த்தையாய் சொல்லுவான். நபிகள் பெருமானார் விளக்கி தருவார்கள். தொழுகுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். நபிகள் பெருமானார் எப்படி தொழுக வேண்டும், எத்தனை ரக்காத்தாய் தொழுக வேண்டும், என்னென்ன நேரத்தில் தொழுக வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் விளக்குவாங்க. ஜக்காத் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். நபிகள் பெருமானார் தான் தங்கத்தில் எவ்வளோ, வெள்ளியில் எவ்வளோ, ஆடில் எவ்வளோ, மாட்டில் எவ்வளோ என்று ரசூலுல்லாஹ் விளக்கி தருவாங்க. அது மாதிரி நிக்காஹ் என்று வருகிற பொழுது அந்த நிசா சூராவுடைய ஆரம்ப வசனங்களை எடுத்து பார்த்தா அல்லாஹ் பேசுவான். நிக்காஹுடைய நோக்கத்தை அல்லாஹ் பேசுவான். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிற அந்த வசனத்தில் ஒரே ஆன்மாவிலிருந்து உங்களை நான் படைத்தேன், அதிலிருந்து நான் உங்களை நான் அப்படியே உலகம் முழுக்க பரவச் செய்தேன் என்றெல்லாம் பேசிக்கொண்டே வருகிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து பேசுவான். ஃபன்கிஹு மா தாப லக்கும் மினன் நிஸா, உங்களுக்கு மனதிற்கு பிடித்த மாதிரி உண்டான பெண்களை நீங்கள் மனமுடித்துக் கொள்ளுங்கள் என்கிற அந்த வார்த்தை கற்றுத்தருகிறது. அந்த வார்த்தையை கற்றுத்தருகிற ஒழுக்க முறையினுடைய அடையாளம் மனதிற்கு பிடித்த மாதிரி நாம தேடி அலைகிறதில்லை, அல்லாஹிடம் ஒப்படைக்க வேண்டும். திருமணத்தினுடைய சார்ந்த விஷயங்களில் அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கணும். யா அல்லாஹ், என் வாழ்க்கையில் எனக்கு வருகிற மனைவியை எனக்கு ஹாலிஸானவர்களாய், எனக்கு விருப்பமானவர்களாய், எனக்காக மட்டுமே வாழ்பவளாய் அமைத்துத்தா என்று கேட்கிற ஒரு சிந்தனைக்குண்டான பாடத்தை குர்ஆனுடைய அற்புதமான வசனங்கள் கற்றுத் தருகிறது. அந்த திருமணம் குறித்து பேசுகிற பொழுது அல்லாஹ், இன்னைக்கு திருமணம் என்றால் நமக்கு தெரியும், ஒரு வழி இருப்பார், ரெண்டு சாட்சி இருப்பார் என்று, மகர் வேண்டும் என்று. அல்லாஹ் அடுத்த வார்த்தை தான் பேசுவான். வஆத்துன் நிஸா ஸதகாத்திஹின்ன நிஹலா. குர்ஆன் முழுக்க அல்லது ஹதீஸ் முழுக்க எங்கு தேடி பார்த்தாலும் ஆணுடைய கௌரவம் எங்கே இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது கொடுங்கள், அங்கே கௌரவம் உண்டு என்பதை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசி காட்டுகிறான். வாங்குங்கள் என்கிற வார்த்தை அங்கே இல்லை. அர்த்தம் என்னன்னா, வாங்கினா மனைவி வீட்லேயும் உனக்கு கௌரவம் இருக்காது, மனைவி வீட்லேயும் கௌரவம் இருக்காது. உண்மையிலே அப்படி தானே? நாம் போய் அவன்கிட்ட போய் பேசுகிறோம், புள்ள டிகிரிக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கெல்லாம் கேட்குறோம். அவன் 3 டிகிரி வாங்கியிருக்கிறா, டிகிரிக்கு 50 பவுன் போட்டிருங்க, 150 பவுன் போட்டிருக்கணும், அசால்ட்டாக பேசுகிறோம் இன்றைக்கெல்லாம். அவர்கிட்ட மாதிரி பேசுகிற பொழுதே இந்த தரகர்கிட்ட ரேட்டை குறைச்சி, இல்லைங்க அவ்வளோ வராதுங்க, ஒரு 100 போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்கும். இல்லை இல்லை ஒரு 150 மேலே போகலாமா இவங்க பேசுகிறதும், அதுவெல்லாம் வாழ்வில் இவர்களுடைய வாழ்க்கை குறித்து உண்டான பயத்தை பெண்ணை பெற்றவர்களுக்கு தானாகவே தரும். நாம் நினச்சிக்கிறோம், என் பிள்ளை லட்சமாக சம்பாதிக்கிறான், என் பிள்ளை அவ்வளோ சம்பாதிச்சு வைக்கிறான், அவனுக்கு இவ கேட்டா என்ன அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அந்த பெண்ணை பெற்றவர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு வகையான ஒரு பதட்டத்தை தரும். இப்போவே இவ்வளோ நகைக்கு அடி போடுறாங்களே, பொண்ணை நல்லா வச்சுக்குவாங்களான்னு வரும். நீங்கள் அப்படி தான் நடக்கக்கூடிய விஷயங்கள், நமக்கு பொள்ளாச்சி நடந்த விஷயங்கள் வரைக்கும் 700 பவுன் போடுறேன்னு 500 பவுன் போட்டு கொடுத்து ஒரு 70 லட்சம் காரை கொடுத்து கூட நிம்மதியாக வாழ்க்கையில் வாழ முடியலைன்னா பணங்காசை கொண்டு அல்லாஹ் நிம்மதியை தர்றதில்லை. பணங்காசுகள் எப்பொழுதும் நிம்மதியை தருவது கிடையாது. ஒன்றுமே இல்லை. ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபா கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உங்ககிட்ட இரும்புல உண்டான ஒரு சின்ன துண்டு இருக்கா பார்த்துட்டு வான்னாங்க. எதையும் கொடுத்து கையை பிடிக்கிற ஒரு தைரியம் என்பது அது ஆணுக்கு அழகுன்ற ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. சின்ன துண்டு இருமாய் தான் பரவாயில்ல, அதை கொடுத்து மகராய் கொடுத்து கையப்பிடி, அந்த வாழ்க்கையில் இருக்கிற ஒரு தைரியம் அந்த பெண்ணுக்கு தானா தைரியத்தை தரும். இவன் பின்னாடி போகலாம், இவரை கணவராக ஏற்றுக்கொள்ளலாம், எந்த சூழலிலும் என்னை விட்டுவிட மாட்டார் என்கிற தைரியத்தை கொடுக்க வரும். நம்ம அங்கேருந்து அள்ளிட்டு வந்தோம்னா இவன் இதோடு நிப்பாட்டுவானா இன்னும் அள்ளுவானாங்கிற சிந்தனை தான் கொடுக்கும். அதுதான் இங்கே நடக்குது. வாங்கிட்டு வர்றாங்க, கொடுக்குறாங்கன்னா சரி இன்னும் கொடுப்பாங்க போல இருக்கு. இவனுக்கு கஷ்டம் வருகிற போதெல்லாம் அடித்து துரத்துறான், இவன் குடும்பத்துக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் அடித்து துரத்துறான், இவனுக்குன்னு தேவை வருகிற பொழுதுதான் அடித்து துரத்துகிறான். எங்கே மார்க்கம் கற்றுத் தருகிறது? இது எங்கோ நடப்பதல்ல, பல குடும்பங்கள் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்களால வெளியில் வர்றதில்லை. அல்லாஹ்வுடைய வார்த்தை ரொம்ப அற்புதமாக யோசிக்க வைக்க, ஒரு ஆணுடைய சிந்தனைக்குள் அல்லாஹ் இப்படி பேசுவான். பெண்ணுக்கு நீ கொடு, குவியலாக கொடு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அக்பர். இந்த வார்த்தை வருகிற பொழுது நபிமார்கள் கொடுத்த மகர் குறித்தெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து எல்லா நபிமார்கள் மகர் கொடுத்திருக்கிறார்கள் என்கிறது வரலாறு.
அது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை குர்ஆன் பேசுகிறது அல்லவா? எல்லா வரலாறையும் பேசுகிற இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை குர்ஆன் பேசுகிறது. இன்னி உரீது அன் உன்கிஹக இஹ்தபனத்தைய ஹாத்தைனி அலா அன் தஅஜுரனி சமானி ஹஜஜ். நீங்க 8 வருஷம் என்கிட்ட வேலை செய்யுங்க, உங்களுக்கு என்னுடைய மகளில் ஒத்தி மனம் முடித்து தருகிறேன் என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் பேசியதை மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொண்டார்கள் என்று வருகிறது. வேலை செஞ்சு ஒரு இடத்துல வேலை செஞ்சு அங்கே போய் மனம் முடிக்கணுமா? ஒரு வீட்டில் வேலைக்காரனாக இருந்து மனம் முடிக்கணுமா அப்படின்னு யோசிக்கல. என் தகுதியை நீங்கள் நிர்ணயம் செய்கிற இடத்தில் அதை சிறப்பாக கடந்து காட்டுவேன். நீங்கள் என்ன 8 வருஷம், பரிபூர்ணமாக நான் 10 வருஷம் இங்கே வேலை செய்கிறேன், நான் மனம் முடிக்கிறேன் நின்றார்கள் அல்லவா? அதை ஆண்மகனுடைய அடையாளமாய் குர்ஆன் பேசுகிறது. அதை ஆண்மகனுடைய அடையாளமாய் குர்ஆன் பேசுகிறது. இன்னைக்கு வாங்குவதை பெருமையாய் நினைக்கிற இடத்துல ஒண்ணுமே இல்லாட்டியும் கூட மனைவியினுடைய பொருளை எதையும் தொடாத, உன்னால் முடிந்தது எதுவோ அதை செய். அதை செய்வதன் மூலமாக அவர்களுக்குள்ளே உள்ளத்தை எல்லாம் மாற்றத்தை தருவான். அதனால தான் அல்லாஹ் வாத்து நிசா சதகாத்தின் நிகழா, நீங்க குவியலா கொடுத்தாலும் பரவாயில்லைன்னு சொன்னதோடு அதான் நிப்பாட்டல்ல. அடுத்த வார்த்தை அல்லாஹ் பேசுறா பாருங்க, ஃபஇன் துபன லக்கும் அன் ஷைஇன் மின்ஹு நஃப்ஸா ஃபகுலு ஹனிஅ மரியா. நீ எவ்வளவோ நிறைய அள்ளி கொடு, உனக்கு ஒரு சூழல் வருகிற பொழுது, ஒரு கஷ்டம் வருகிற பொழுது அவங்களா மனசு விரும்பி, அல்லாஹ் சொல்ற வார்த்தை, அவங்களா மனசு விரும்பி, அவங்க இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறீங்களே இந்த நகையை வச்சுக்கோங்க, இந்த பொருளை வச்சுக்கோங்கன்னு கொடுத்தா நீங்கள் அதை சந்தோஷமாக வாங்கிக்கோன்னு அல்லாஹ் சொல்கிறான். எப்படிங்க? கொடுக்கறது நாம, கொடுத்த நம்ம பார்த்து அல்லாஹ் சொல்கிறா அது ஓம் பொருள் இல்லைங்கிற அல்லாஹ். மகர் கொடுத்தது நாம. இன்னைக்கு ஏதோ வெறும் 2 கிராமில் ஆரம்பித்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பாக கொடுக்குறாங்க. அள்ளி கொடுத்தாலும் கொடுத்ததுக்கு பிறகு அது உங்கள் பொருள் இல்லைங்கிற அல்லாஹ். உங்களுடைய கஷ்டம் புரிந்து அவங்க கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் வாங்கிக்கோங்கிற அல்லாஹ். அப்போ ஒரு ஆணுக்கு மார்க்கம் கற்றுத்தருகிற அடையாளம் என்ன தெரியுமா? எப்போவுமே அவர்கள் என் பொறுப்பில் உண்டானவர்கள் என்கிற சிந்தனை நீங்கள் உள்ளத்தில் வைங்க. அப்படி வைத்தாலே அடுத்தவரிடம் போய் இறங்கணுமா, அவங்கள்ட்ட போய் வரதட்சணையாக கேட்கணுமா அப்படிங்கிற சிந்தனை அவங்களை தட்டுங்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இன்னைக்கு அப்படி தட்டாததுனால தானே இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் மணமகன் பேசுவதை விட அவருடைய பெற்றோர் போய் பேசுகிறாங்க. அது ஒரு பெருமையாக நினச்சிக்கிறாங்க. என் பிள்ளைக்கு என்ன இவ்வளோ கம்மியாக செய்கிறீங்க, அதை கொடுங்க, பைக்கை கொடுங்க, காரை கொடுங்க, இதை கொடுங்க, எல்லாம் கேட்குறீங்க. அது ஒரு பெருமையாய் நினைக்கிற இடத்துல அவருடைய குடும்பத்தையே அது அசிங்கத்திற்குண்டான அடையாளமாய் குர்ஆன் பதிவு செய்கிறது. அல்லாஹ் மகர் குறித்து குர்ஆன் பேசுகிற ஒவ்வொரு இடங்களிலும், ரசூலுல்லாஹ் பேசின ஒவ்வொரு இடங்கள்லையும் குர்ஆனில் இப்படி ஒரு வார்த்தை வருகிறது. அல்லாஹ் தொடர்ந்து அந்த பெண்களுடைய உரிமை பற்றி பேசுகிற விஷயத்தை அல்லாஹ் பேசுகிறான். ஒரு வேலை அல்லாஹ் பேசுகிற வார்த்தை, ஒயின் அரத்து முஸ்திபதாலா சௌஜிம் மக்கான சௌஜா. நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ்கிறீங்க, வாழ்கிற அந்த சூழலில் உங்களுக்கு வாழ்க்கை பிடிக்காமல் போயிடுச்சு, ஏதோ ஒரு சூழல் தான் பாதுகாக்கணும், வாழ்க்கையை பிடிக்காமல் போயிடுச்சு, வேறொரு மனைவி திருமணம் முடிக்கலாம், இவர்களை ஒதுக்கி விடலாம் என்று நினைக்கிறாய். நினைக்கிற பொழுதும் கூட அல்லாஹ் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் பேசுகிற வார்த்தை, வாதைத்தும் இஹ்தாஹுன்ன கின்தாரா, நீ மல அளவுக்கு அள்ளி அந்த பெண்ணுக்கு மகர் கொடுத்திருந்தாலும் ஃபலா தஅஹுது மின்ஹு ஷைஆ, அதிலிருந்து ஒத்த பொட்டை கூட நீ எடுக்காதேங்குது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பேசுகிற வார்த்தை. மனம் முடிக்கும் போது நிறைய கொடுத்துருக்கிறோம், இப்போ மன வாழ்க்கையை ஒத்து வரல, வேறொரு திருமணம் முடிக்கலாம், இவர்களை வெட்டி விடலாம் என்று நினைக்கிற பொழுதும் கூட மார்க்கம் சொல்லுகிறது, அப்படியே வெட்டி விட்டு போனாலும் கூட நான் கொடுத்ததெல்லாம் அப்படின்னு அல்ல, ஃபலா தஅஹுது மின்ஹு ஷைஆ, ஒரு சின்ன பொருளை கூட அதிலே நீ கேட்காத. நீ ஆண், உனக்கு அல்லாஹ் சம்பாதிப்பதற்கு துணிவை தந்திருக்கிறான், உலகத்தை தேடுவதற்கு துணிவை தந்திருக்கிறான். அடுத்த மனைவியை தேடுகிற பொழுது அவர்களுக்குண்டான மகரை அல்லாஹ்வின் நம்பிக்கை நீ தேடிக்கோ. இங்கேருந்து திருட்டி இங்கேருந்து எடுத்துட்டு போகலான்னு நினைக்காத, கொடுத்ததை விட்டுருங்குது. எவ்வளவு அற்புதமான மார்க்கம்! இந்த மார்க்கத்திற்கும் இன்னைக்கு இல்லை நமக்கு வரதட்சணையின் மீது சில இளைஞர்களுக்கு, ஏன்னா வியாபார பொருளாக போச்சு வாழ்க்கை. இன்னைக்கெல்லாம் வாழ்க்கை குருட்டுத்தனமாய் வாழ்வதனால், எப்படியா தப்பு பண்ணியா முன்னாடி வந்துடும் அப்படின்னு நினைக்கிறதுனால பல பேருக்கு திருமண பந்தம் என்பது ஒரு வியாபாரத்தினுடைய பேரம் பேசுகிற இடமா மாறி போச்சு. அவர்களை ஒரு பணைய கைதியாக வைத்துக்கொண்டு தேவைப்படுகிற பொழுதெல்லாம் ஏடிஎம் கார்டு மாதிரி அடித்து துறைச்சி அங்கே வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா என்று பேச நினைக்கிற இடத்துல மார்க்கம் கற்றுத் தருகிறது. அது ஆகமானது கிடையாது. ஒரு ஆணுக்கு அது அழகான சூழலும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வினுடைய முழு அடையாளங்கள், ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு மனைவிமாருக்கும் எவ்வளோ கொடுத்தாங்க மகர் அப்படிங்கிறத வச்சு விவாதம் செய்யப்படுகிறது. ஹதீஸில் பார்க்குறாங்க, ஒவ்வொரு மனைவிக்கும் ரசூலுல்லாஹ் உம்மு ஹபீபா ரலியல்லாஹுவை தவிர்த்து மற்ற எல்லா மனைவிமார்களுக்கும் ரசூலுல்லாஹ் 500 வெள்ளிக்காசுகள் மகராக கொடுத்துருக்கிறாங்கன்னு வருது. இதை வைத்து தான் இன்னைக்கும்
சவுதி அரபி கண்ட்ரிகளில் பெண்களுக்கு மவுசு அதிகம். ஆண்கள் தான் மஹராக்கு என்ன கேட்குறாங்களோ தூக்கிட்டு ஓடணும். உமர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்தில் தான் முடிவு செய்யப்பட்டது, ஆண்கள் திருமணத்திற்காக மகர் கொடுப்பதற்கு கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு பெண்கள் கஷ்டப்படுறாங்களா இல்லையா? எத்தனை பவுன் சேர்த்து வைக்கிறது, எத்தனை பவுன் கெட்டது, வர்றவன் என்னென்ன கேட்பானோ அப்படின்னு யோசிக்கிற மாதிரி உமர் ரலியல்லாஹு யோசிச்சாங்க. ஆண்கள் மகர் கொடுக்க கஷ்டப்படுகிறார்கள், ரசூலுல்லாஹ் 500 வெள்ளி கொடுத்திருக்கிறார்கள் என்கிற பொழுது ஒரு சட்டமாக இயற்றலாம் என்று கருத்து பேசப்பட்டு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, மகரை கொஞ்சம் பெண்கள் குறைத்து கொண்டால் பரவாயில்லை, ரசூலுல்லாவே 500 திர்ஹம் கொடுத்து வெள்ளி காசுகள் தான் கொடுத்திருக்கிறார்கள் என்று பேசுகிற பொழுதுதான் அந்த சபையிலிருந்து நம்ம கேள்விப்பட்ட வரலாறு. ஒரு வயதான மூதாட்டி எழுந்திருத்து பேசினார்கள், அல்லாவே நிகழா நீங்கள் குவியலா கொடுங்கன்னு சொல்றான், அதை மாற்ற நீங்கள் யார் என்று கேட்டார்கள். உமர்லா சொன்னாங்க, உமரை விட எல்லாருக்கும் அறிவு ஜாஸ்தியா இருக்கு. நாங்கள் அல்லாஹ் அக்பர். ஒரு ஹலீஃபா மாற்ற நினைக்கிற பொழுதும் கூட அங்கிருந்து வந்த ஒரு எதிர்ப்பு குரலினால் நாட்டு மக்களுடைய ஆண்களுடைய திருமணத்திற்கு தடை, மகர் கொடுப்பதற்கு கஷ்டமா இருக்குது. அதனால் ரசூலுல்லாஹ் 500 வெள்ளிக்காசு தான் கொடுத்திருக்கிறாங்க, அதை வச்சு நிர்ணயம் செய்யலாம் என்று நினைக்கிற பொழுது கூட நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை விட ஒரு வயதான மூதாட்டியுடைய குரல், அல்லாஹவே குவியலாக கொடுங்கள் என்று சொல்கிற பொழுது அதை மாற்ற நீங்கள் யார் என்று கேட்ட ஒரு கேள்வியின் மூலமாய் உமர் ரலியல்லாஹு அந்த சட்டத்தை தடுத்தாங்க, நிப்பாட்டினாங்க, வேணான்னாங்க. இன்று வரைக்கும் அந்த தேசம் பெண்களுக்குண்டான மரியாதையில் உச்சத்தில் நிற்கிறது. என்னென்னவோ பாவம் நடக்குது, ஆனாலும் மகர் கொடுப்பதற்கு ஆண்கள் கஷ்டப்படுறாங்க, நிதர்சன உண்மை. இன்னைக்கு நமக்கு நேர் மாற்றமாக இருப்பதினால் இன்னைக்கு நாம நம்ம இஷ்டத்துக்கு நடக்க நினைக்கிற இடத்துல காலங்கள் இப்படியே ஓடாது. நமக்கு அல்லாஹ் அடுத்த 4 பெண் பிள்ளைகள் ஒன்று போல தரது அவனுக்கு முடியாததெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நாம நினைக்கிறேன், என்கிட்ட 2 பிள்ளை பெண் பிள்ளை எல்லாம் கொடுத்துக்கிறா, ஒரே பையன் தானே, 2 பிள்ளைக்கு கொடுத்தது ஒரு பையன் சம்பாதிச்சிருன்னு அவன் நினைக்கிறோம். காலம் மாறி நமக்கு வருகிற பேர பிள்ளைகள் அல்லாஹ் அவ்வளோ பேத்தியா கொடுத்துட்டான்னா யோசனை வேணுமா? அல்லாஹ் மாற்றி நினைப்பது தான். எவ்வளவு இருந்தாலும் பேத்தியை பெற்றெடுக்கிற பொழுது பெத்தவனுக்கு வர பயத்தை விட தாத்தாக்கு பயம் வரும். இவங்களுக்கு நாம் அள்ளிட்டு வந்திருக்கோமே, இவங்களுக்கு நாம் என்னத்தை கிள்ளி கொடுக்கறது என்ன மாதிரி. அல்லாஹ் நினைத்தால் ஒரு நொடிய சூழலை மாற்றுபவன். நீ பாருங்க, 2017 22 கிட்டத்தட்ட ஒரு 6500க்கு மேலாக வரதட்சணை மூன்றை பாதிப்பு தான் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது என்று வரதட்சணையுடைய பாதிப்பை பற்றி பேசுகிறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த 2 மாதத்து நிறைய வரதட்சணை பாதிப்பு நம் சமுதாயத்திலும் நிறைய கேஸாக போகிறது, நிறைய உயிரிழப்புகள். அல்லாஹ் அக்பர். ஒரு பெண்ணுடைய உயிரிழப்பிற்கு இது ஒரு காரணமாய் அமைகிறது என்கிற பொழுது அங்கே அந்த குடும்பம் நடத்திய கணவனிலிருந்து, அவனை பெற்றெடுத்தவர்களிருந்து, அவன் உடன் பிறந்தவர்களிருந்து அத்துணை பேரும் குற்றவாளி கூட்டில் நிப்பாட்டப்பட வேண்டியவர்கள் தான். ஏன்னா யாராவது ஒருத்தர் மறுத்து பேசியிருந்தா, யாராவது ஒருத்தர் வேணான்னு பேசியிருந்தா, யாராவது ஒருத்தர் இதற்காக வேண்டியெல்லாம் கொடுமைப்படுத்தணும் பேசியிருந்தா, அங்கே ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அல்ல, அந்த தலைமுறையே பாதுகாக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழல் வந்திருக்கும். இன்னைக்கு அதை தாண்டி போகிறதுனால தான் மார்க்கம் ரொம்ப எச்சரிக்கையாய் மகர் குறித்து அல்லாஹ் இவ்வளோ பேசுவான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறான், திருமணம் முடித்து அன்று இரவு கூட கிடக்கல, திருமணம் முடிக்கிறான் காலையில், அன்று இரவு கூட கிடக்கல. ரசூலுல்லாஹ் இவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க. அதற்குள்ள திருமணம் காலையில் முடிந்து மாலையிலேயே ஒரு சூழ்நிலை பிரிகிற மாதிரி ஆகிப்போச்சு. கணவனுடைய ஒன்று சேரவே இல்லை. இப்போ என்ன செய்யறது? மார்க்கம் சொல்லுகிறது, கொடுத்த மகரில் பாதியை வாங்கிக்கோ, மீதியை விட்டுருங்குது. நம்மள மாதிரி 1000-2000க்கு இல்லை, அவர்களை கணக்கு வச்சு பாருங்க. அந்த பொண்ணு 1 லட்சம் 2 லட்சம் கேட்டிருக்குதுன்னா, கொடுத்த மகரில் பொண்ணு முகத்து கூட பார்க்கல, ஒரு சூழ்நிலை பிரிஞ்சாச்சு, கொடுத்த மகரில் பாதியை வாங்க, மீதியை விட்டுருங்குது மார்க்கம். எவ்வளவு தெளிவான மார்க்கம்! மகர் கொடுப்பதில் இவ்வளவு அழுத்தத்தை, மகரின் ஒரு சூழலில் ஒரு விலக்குதல் வந்தால் எப்படி நடக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிற ஒரு மார்க்கத்திற்குள்ளே இந்த வரதட்சணை என்கிற பேய் நம் சமுதாயத்திற்கும் ஆட்டி புகுக்கிறது என்றால், சமுதாயத்தினுடைய அத்துணை பேரும் குறிப்பாய் திருமணத்திற்காக எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கு பின்னால் நாம் விளக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் உண்டு. திருமணத்தினுடைய ஆடம்பர செலவுகள், திருமணத்தில் இருக்கக்கூடிய நிறைய அனாச்சாரத்தினுடைய வகைகள், அதையெல்லாம் தாண்டி இந்த வரதட்சணையுடைய முசீபத் இந்த சமுதாயத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு காட்டி தந்த அற்புதமான ஒரு அடிப்படையான விஷயம். ரசூலுல்லாஹ் இவ்வளவு தெளிவாக பேசுகிறாங்க. ஒரு மனிதர் திருமணம் முடிக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒரு 40 வருஷம் முன்னாடிலாம் பழைய இதை எடுத்து பார்த்தா மகர் இவ்வளோ எழுதியிருப்பார், கொடுத்துருக்கப்படாது, அது அப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அது குறித்து பேசுகிறாங்க. ஒருத்தர் திருமணம் முடிக்கிறார், அது நேரத்தில் அவர் மகர் கொடுக்க வசதி இல்லை,
அதனால் மகரை தர்றேன்னு சொல்லி திருமணம் முடிச்சிட்டார். திருமணம் அது கம்மியோ ஜாஸ்தியோ தர்றேன்னு திருமணம் முடிச்சிட்டார். திருமணம் முடிச்ச பிறகு மனைவி ஆயாச்சே தர்றேன் 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 இழுத்தடித்து அவர் மௌத்து வரைக்கும் கொடுக்க முடியாத சூழலில் மௌத்தாகிவிட்டால் எல்லாம் பாதுகாக்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் வாழ்ந்த வாழ்க்கை அது நல்ல வாழ்க்கை இல்லைன்னாங்க ரசூலுல்லாஹ். அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வாழ்ந்த வாழ்க்கை சுத்தமான வாழ்க்கை இல்லைன்னாங்க ரசூலுல்லாஹ். எவ்வளவு ஆழமான விஷயம் நாம் யோசிக்க வேண்டியது. வாலிபத்தை கடந்திருக்கிற நமக்கு மார்க்கம் நம்மீது தான் பொறுப்பு சாட்டுகிறது. திருமணம் முடிக்க போகிற பொழுது உனக்குத்தான் அவளுக்கு உணவு தர முடியுமா, அவளுக்கு இடம் தர முடியுமா, அவளுக்கு உடை தர முடியுமா, அவளுக்கு நம்மால் ஆன எல்லா விதமான சந்தோஷங்களையும் தர முடியுமா என்று யோசிக்க வேண்டிய இடத்துல திருமணத்திற்கு தயாராகிற வாலிபர்களை கேட்க சொல்கிறது தவிர்த்து அவருடைய பெற்றோர்கள் பெண் பார்க்கலாம், பெற்றோர்கள் முன்னின்று நடத்தலாம். ஆனால் இவ்வளோ தருவீங்களா அவ்வளோ தருவீங்களாம் கேட்பதற்கு மார்க்கம் எந்த இடத்திலும் அனுமதி தரல. சொல்லப்போனா ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை நாம் யோசித்து பார்த்தோம்னா திருமணத்திற்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் பேசுகிற வார்த்தைகளில் பெண்களுடைய சபையில் வச்சு ரசூலுல்லாஹ் பேசினாங்க. உங்கள் நரகத்தில் நிறைய பார்த்தேன் நாங்கள் ரசூலுல்லாஹ், உங்கள் நரகத்தில் நான் நிறைய பார்த்தேன். கேட்டாங்க சஹாபி யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் ஏன் நரகத்துக்கு நிறைய போகணும், எங்களையே நிறைய பேர் நரகத்துக்கு போகிறாங்க. ரசூலுல்லாஹ் 2 காரணத்தை ஒன்று சொன்னாங்கல்ல, தக்ஃபூர் நல் அஷீர், நீங்கள் உங்களுடைய கணவருக்கு மாறு செய்கிறீர்கள் என்கிற அந்த வார்த்தையினுடைய ஆழத்தில் இப்படியும் யோசிக்க முடிகிறது. கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்குதல் என்கிற விஷயம் எப்போ வரும்னா, அந்த அம்மா முழுசா நம்ம இடத்துல இருந்து நம்முடைய அல்லாஹ் நமக்கு தந்த ரிசுக்கிலிருந்து சாப்பிட்டு நமக்கு தந்த ரிசுக்கிலிருந்து அவர்களுக்கு ஆடை வழங்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு இருப்பிடம் கொடுத்து எல்லாம் நம்ம கிட்ட கண்ட்ரோலில் இருக்குகிற பொழுது அவர்கள் கொஞ்சம் தடமாறி போனாதான் இந்த வார்த்தை பயன்படும். நாம் வரும்போது அங்கேயிருந்து மொத்தமாக அள்ளிட்டு வந்தோம்னா என்ன அர்த்தம்? அது நாம் அவங்களுக்கு அடிமைன்னு அர்த்தம் தானே. நமக்கு உண்டான எல்லா விதமான பொறுப்பையும் நாம் சரிவர செய்கிற பொழுது மனைவி கொஞ்சம் நமக்கு மாற்றமாய் நடக்குகிற பொழுது அல்லாஹ் கேட்கிறா, ஏன் அந்த கணவனுக்கு மாற்றமாய் நடக்குகிறா என்று நரகத்துக்கு போக சொல்றான்னா, நாம எதிர்ப்பு தரப்பாய் அந்த அம்மாட்டேருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கூட நம்ம யோசிக்க வேண்டாமா? 100 பவுன் வாங்கி போட்டு வந்து அதை நாமளே எடுத்து செலவழிச்சிட்டு என் காசுல நீ சாப்பிடன்னு சொல்ல நான் கொஞ்சம் நாவு கூசாது வெக்கமா இருக்க வேணாம்? நான் தான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்ல யோசிக்க வேணாம்? அது எவ்வளோ கேவலமான ஒரு புத்தி. திருட்டை கூட திருடுவன் திருடுன்னு சொல்லிடுவான். ஆனால் வரதட்சணை வாங்கி வச்சுட்டு இதெல்லாம் என் காசு, இதெல்லாம் என் பணம், என் காசில் நீ வாழ்கிறேன்னு சொன்னால் பிச்சையை விட கேவலம் தானே இது. எவ்வளோ அசிங்கமானது. இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குற அடிப்படைகள். ஏன்னா இன்னைக்கு சமூகம் வரதட்சணையை பலவாறாக போய் இன்னைக்கு பேசக்கூடிய வக்கீல் தான் பேசக்கூடிய வார்த்தை என்ன, வரதட்சணை பலவாரியாக போச்சு. சம்பாதிக்கிற பெண்களாக பார்க்குறாங்க, அவங்களுடைய சம்பாத்தியத்தை எங்களுக்கு தந்துருங்கிறாங்க. அவங்க சம்பாத்தியத்தில் வீடு வாங்குறாங்க, வீட்டு வரியை கூட அவங்கள கேட்ட சொல்கிறாங்க. இன்னைக்கு வரதட்சணை போகுது. சம்பாத்தியம் வாங்கிடணும், அந்த சம்பாத்தியத்திலே வீடு வாங்கணும், அந்த வீட்டுக்கு வரி கட்டது அந்தமாக கட்டிக்கணும். ஆனால் பேர் இவன் பேரில் இருக்கணும். பல இடங்களில் திருமணத்துக்கு போகும் பொழுது பொன் பேரில் எவ்வளோ சொத்து இருக்குது, அந்த சொத்தை என் பேரில் மாற்றி எழுதி கொடுத்துருன்னு கேட்குறாங்கிறாங்க. திருமணம் முடிஞ்சிருச்சா அந்த சொத்தை விற்று காசாக மாற்றி என்கிட்ட கொடுங்க, பொண்ணை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வரதட்சணை எவ்வளோ வகையாக விரித்தாடி போகிற பொழுதும் கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படைகள் அவனை ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு ஊனமானவனாக கூட மார்க்கம் பார்ப்பதற்கு அனுமதி கிடைக்கல. ஒரு ஊனமானவன் ஏதோ முடியாதவன் அவன் வாங்கி தின்னா பரவாயில்லை, கைகால் நல்லா இருந்துக்கிட்டு அவன் வாங்கி தின்பதை மார்க்கம் ஏற்றுக்கொள்ளாத இடத்துல இவ்வளோ பெரிய பாதகத்தினால் பல உயிர்கள் போகுது மட்டுமல்ல, குடும்பத்தின் நிம்மதிகள் கெட்டு போகுது மட்டுமல்ல, இந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த நிம்மதியும் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பிரதிபலிப்பும் இன்னைக்கு மாற்றமாய் போய் நிற்கிற இடத்துல அவரவர்கள் யோசிக்க வேண்டிய இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை தான் நமக்கு பதில். குல்லுக்கும் ராயின் ஒக்குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி. மணமகனை பார்த்து மட்டுமல்ல, அவனை பெற்றவர்கள், அவன் உடன் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் ரசூல் சொல்கிற வார்த்தை குல்லுக்கும் ராயின் ஒக்குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என்கிற இந்த வார்த்தை
நாம் எவ்வளவு தூரம் திருமணத்தை நெருங்குகிறோமோ அந்த திருமணத்தை ஹலாலாய் மாற்றுவதற்கு, அந்த திருமணத்தை அல்லாஹ் ரசூல் விரும்புகிற முறையில் மாற்றுவதற்கு, அந்த திருமணத்தில் அல்லாஹுடைய உதவியும் ரசூலுடைய வாழ்த்தும் இருக்கிற அளவிற்கு என்னென்ன தேவைகளோ அதை மட்டுமே யோசிக்கிற சமுதாயமாய் இன்று சமுதாயத்தை ஆட்கொண்டிருக்கிற எல்லா விதமான வீணான அனாச்சாரமான எல்லா விதமான செலவுகள் இருந்தும், குறிப்பாய் வரதட்சணை போன்ற எல்லா விதமான முசீபத்திலிருந்தும் இந்த சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாத்து அருள்பாலிப்பானாக. உலகெங்கிலும் வாழ்கிற எல்லா விதமான திருமணத்திற்காக எல்லா தயாரிப்புகளோடும் இருந்தும் வரதட்சணை என்கிற கொடுமையினால் திருமணம் நடைபெறாமல் இருக்கிற முதிர்கண்ணிகளுக்கும் சரி, எதிர்பார்த்திருப்பவர்களுக்கும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாலிஹான மணமக்கள் மூலமாக நல்ல வாழ்க்கை அல்லாஹ் தந்து அருள்பாலிப்பானாக. கொடுத்து முடிக்கிற நல்ல ஆண் மக்களாய், நல்ல அழகுமிக்க மக்களாய் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்களை அல்லாஹ் உருவாக்கி தந்து அருள்பாலிப்பானாக. வாஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.